ரவீந்திர ஜடேஜாவை ஐபிஎல் இருந்தே பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? 2009ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஜடேஜா விளையாடிட்டு இருந்தாரு. இப்பதான் ஒரு பிளேயரை டீமுக்குள்ள விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஐபிஎல் ஆக்ஷன் மட்டும் இருக்கு. அப்பெல்லாம் ஆக்ஷனோட சேர்ந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லயுமே ஒரு பிளேயரை அவங்க டீமுக்குள்ள எடுத்து விளையாட வைக்கலாம். அப்படி 3 வருஷம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஜடேஜா விளையாடிட்டு இருந்தாரு. இவர் நல்லா விளையாடுறத பார்த்த மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜடேஜாவை நம்ம டீம்ல எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா கிட்ட போய் பேசியிருக்காங்க. என்ன மிஸ்டேக்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளேயர் ஒரு டீம் கூட ஒப்பந்தத்தில் இருக்கும்போது இன்னொரு டீம் கிட்ட போய் பேசவே கூடாது. இது மும்பை இந்தியன்ஸுக்கும் தெரியும். இருந்தாலும் வளைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா கிட்ட போய் பேசியிருக்காங்க. இது ராஜஸ்தானுக்கும் தெரிய வந்துருச்சு. ராஜஸ்தான் பிசிசிஐ கிட்ட சொல்ல பிசிசிஐ மும்பை இந்தியன்ஸையும் ஜடேஜாவை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. அப்படி பண்ணவங்க ஐபிஎல் ரூல்ஸை நீங்க 2 பேர் மீறிட்டீங்க, அதனால மும்பை இந்தியன்ஸ் உங்ககிட்ட காசு இருக்கு, நீ எதுவுமே பண்ண வேணாம், ஜடேஜா உனக்கு மட்டும் பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2010ஆம் ஆண்டு ஐபிஎல் ரவீந்திர ஜடேஜா விளையாடுறதுக்கு தடையை விதித்தாங்க ஐபிஎல் நிர்வாகம். அதனால 2010 மட்டும் ரவீந்திர ஜடேஜா ஐபிஎல் ஆடவே கிடையாது. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு கொச்சி டஸ்கர்ஸ் அவரை ஏலத்தில் எடுத்தாங்க. 2012 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அவர் சேர்ந்தாரு. அதன் பிறகு அவர் எக்கச்சக்க சாதனைகள் பண்ணியிருக்காரு. இந்த இன்சிடென்ட்லயே மும்பை இந்தியன்ஸ் பண்ணதாங்க அநியாயம். அவங்க தானே ரவீந்திர ஜடேஜாவை கூப்பிட்டாங்க, இருந்தாலுமே அவங்கள வெறும் வார்னிங்கோட மட்டும் அனுப்பியிருப்பாங்க பிசிசிஐ.